வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற சுஃபி ஞானி சனாய் அவர்களின் சொற்பொழிவில் இருந்து முக்கியமான செய்தியை ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழங்குகிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடும்போது ஒவ்வொரு சீடர்களுக்கும் இது துவக்கத்தில் கூறப்பட வேண்டிய ரொம்ப அடிப்படையான செய்தி என்று கூறுகிறார். தியானத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு இது துவக்கத்தில் கூற வேண்டிய ஒரு முக்கியத்துவமுடைய செய்தி என்று குறிப்பிடும்போது இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதாவது துவக்கம் சரியாக இருந்தால் முடிவு சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணரணும். அதனால் ஒவ்வொரு துவக்கத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தியானத்தை எவ்வாறு துவங்க வேண்டும், எந்த நிலையில் அதனை கைவிட வேண்டும் அப்படின்றத தியானத்தின் சாதகர்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த புரிதலோடு நீங்கள் தியானத்தை துவங்கும்போது ஒரு சரியான முடிவை இந்த தியானம் என்பது நிகழும் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் உடைய செய்தி. மேலும் இந்த முக்கியத்துவத்தை உணரும்போது ஒவ்வொரு சீடர்களுக்கும் இது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குருவினுடைய தேவை என்ன அப்படின்றத சொல்லும்போது ஒரு சரியான வினாடியில் இந்த தியானம் என்பது கைவிட வேண்டும் அப்படின்றத சொல்கிறார். ஏனென்றால் தியானம் என்பது மனதை கடந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதாவது மனம் என்பது நோய் என்றால் அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடுவது தான் தியானமாக இருக்கிறது. ஒரு நிலையை நீங்கள் அடையும் போது இந்த மருந்தை கைவிட வேண்டிய நிலை என்பது ஏற்படுகிறது. ஏனென்றால் மனம் என்பது நோயாக இருக்கிறது. அந்த நோய் கடந்து சென்று விட போது நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தியானம் என்ற அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்கிறார் ஓஷோ. இதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம். இந்த வீடியோவுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவம் உடைய செய்தி இந்த வீடியோவில் இருக்குது. தியானம் மறையாத வரை தியானம் கைகூடவில்லை என்று பொருள் அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவில் இடம்பெற்ற முக்கியமான செய்தி இதில் இருக்குது. இந்த வீடியோவுக்கு நிகரான செய்தி இந்த வீடியோவில் ஓஷோ தியானம் என்பது ஒரு அபத்தம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். எந்த இடத்துல அந்த அபத்தம் அப்படின்ற நிலை ஏற்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோவினுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோவினுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சனாய் கூறுகிறார். ஒவ்வொரு குருவும் இதை கூறியே ஆக வேண்டும். ஏனெனில் இந்த பிரச்சனை 2 பாதைகளிலும் உண்டு. 2 பாதைகள் அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தின் பாதையில் 2 பாதைகள் இருக்கிறது. பக்தி மார்க்கம், அடுத்தது தியான மார்க்கம். இதைத்தான் 2 பாதை அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரச்சனை என்னவென்றால் ஒருவன் பாலத்திலே நின்று விடலாம். ஒரு பக்தன் மிகவும் பக்திக்கு அடிமையாகி விடலாம். அதன் பின்னர் அவன் பாலத்தில் நின்று விடுவான். பக்தி என்பது ஒரு பாலம், தியானம் என்பது ஒரு பாலம். எனவே நீங்கள் பாலத்திற்கு அப்பால் போக வேண்டும். முடிவான நிலையில் தியானம் செய்பவன் தனது தியானத்தை கைவிட்டாக வேண்டும். மேலும் பக்தன் தனது பக்தியை எல்லாம் மறந்தாக வேண்டும். அப்படி இல்லையெனில் நீங்கள் கதவிற்கு மிகவும் நெருக்கத்தில் இருப்பீர்கள். ஆனால் உங்களால் கோயிலுக்குள் நுழைய முடியாது. எனவே நீங்கள் கடைபிடித்த செய்முறையானது மறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு செய்முறையும் ஒரு கட்டுமரம், ஒரு படகு போன்றது என்று புத்தர் கூறுகிறார். அடுத்த கரைக்கு போவதற்கு அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதன் பிறகு அதை அங்கேயே விட்டு விடுங்கள். அதை பற்றி எல்லாம் மறந்துவிட்டு உங்களது பாதையில் செல்லுங்கள். அந்த கட்டுமரத்தை உங்களது தலையில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டுமரத்தை தலையில் நீங்கள் சுமந்து கொண்டு சென்றால் அதன் பின்னர் நீங்கள் வெறும் முட்டாள். ஆனால் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பல கோடி மக்கள் தங்கள் செயல்முறைகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். செயல்முறையானது அடிமையாகி விடும்படி இருக்கும். ஏனெனில் அது அந்த அளவுக்கு அழகான அனுபவங்களை கொடுக்கும். கடைசி தடை உங்களது செய்முறையாகத்தான் இருக்கிறது. கடைசி தடை பாலமாகத்தான் இருக்கிறது. வெறுமனே இந்த விஷயத்தை பார், இது மிகவும் முரண்பாடானது. பாலம் உன்னை அடுத்த கரைக்கு எடுத்து செல்கிறது. நிச்சயமாக அது ஒரு உதவிதான். மேலும் நீங்கள் அதற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாகவும் விட முடியும். அந்த பாலத்தின் மீது ஆசை கொண்டு அதன் பின்னர் உங்கள் வீட்டை அந்த பாலத்தின் மீது கட்டிவிடலாம். எனவே நீங்கள் பாலத்திலே வசிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் இந்த கரையிலும் இருக்க மாட்டீர்கள், அந்த கரையிலும் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் 2 கட்டானாக இருப்பீர்கள். மேலும் அநேக சமய செயல்முறைகளை பயிற்சி செய்பவர்கள்
இப்படி 2 கட்டானாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவராகவும் இருப்பதில்லை, அல்லது அந்த உலகை சார்ந்தவராகவும் இருப்பதில்லை. அவர்கள் பாலத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். ஆனால் பாலம் மிகவும் அழகானது. அதனால் தான் சனாய் பயப்படுகிறார். நான் பயப்படுகிறேன் என்று சனாய் கூறுகிறார். உனது அறியாமையும் முட்டாள்தனமும் வெறுமனே உன்னை பாலத்தில் நிற்கும்படி செய்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஆரம்பத்தில் ஒவ்வொரு சீடனுக்கும் இது சொல்லப்பட வேண்டும். பாருங்கள், ரொம்ப முக்கியத்துவத்தை இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். ஆரம்பத்தில் ஒவ்வொரு சீடனுக்கும் இது சொல்லப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துகிறார். இதுவரை உங்களுக்கு உதவிய செயல்முறையானது கைவிடப்பட வேண்டும். அதன் வேலை முடிந்துவிட்ட பின்னர் அதை சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். ஒரு சிறு நொடி பொழுது கூட அதிகமாக அதை சுமந்து செல்லாதீர்கள். பாருங்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறு நொடி கூட கூடுதலாக அதை சுமந்து செல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல உணரணும். உங்களது நோயானது போய்விட்டால் நீங்கள் மருந்தினை கைவிட்ட வேண்டும். நீங்கள் மருந்தினை தொடர்ந்து சாப்பிட்டால் அதன் பின்னர் அது உங்களது நோயாக மாறிவிடும். எல்லா செய்முறைகளே, எல்லா வழிகளும் வெறும் வழிகளே. மேலும் நீங்கள் இறுதி நிலையை அடைய விரும்பினால் நீங்கள் எல்லா வழிகளையும் எல்லா செய்முறைகளையும் கைவிட வேண்டும். அது ஒன்று மட்டுமே இறுதி நிலைக்குள் நுழைவதற்கு வழியாகும். பக்தன் தனது பக்தியை பற்றி மறந்தாக வேண்டும். மேலும் தியானம் செய்பவன் தியானத்தை பற்றி எல்லாம் மறந்தாக வேண்டும். ஆம், ஒரு தருணம் வருகிறது. அப்பொழுது தியானம் செய்பவர் தியானமாக இருப்பார், ஏனெனில் அவரே தியானமாக ஆகிவிடுகிறார். இப்பொழுது தியானம் என்பது தனிப்பட்ட செயல் அல்ல. அவனே பக்தியாக மாறிவிட்டதால் பக்தி செலுத்த பக்தன் மாட்டான். பக்தியை தவிர அங்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். பக்தி என்பது அவனது உயிர் உணர்வாக ஆகிவிடும். அவன் அதை பற்றி எல்லாம் மறந்து விடுவான். நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் அளவுக்கு எந்த ஒரு செய்முறையும் மதிப்பு மிக்கது அல்ல. அதை பயன்படுத்துங்கள், ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அது உபயோகமாக இருக்கும். அதை பயன்படுத்துங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு அது உதவும் போது அதை பயன்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் அதை போதுமான அளவு பயன்படுத்தப்பட்ட பின் உங்களது வளர்ச்சிக்கு அதனால் இனிமேல் உதவி இருக்காது என்கிற அந்த நொடி பொழுது அதன் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு கைவிட வேண்டும். பாருங்கள், அந்த நொடியிலேயே அதனை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு விழிப்போடு இருந்தால் அந்த நொடியை உங்களால் உணர முடியும் அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளவு முக்கியத்துவமுடைய செய்தியாக இருக்கிறது. ஒரு குரு அநேக விஷயங்களுக்கு தேவை. இதுவும் கூட ஒரு தேவைதான். சீடனுக்கு மிகவும் முக்கியமான தேவை. இப்பொழுது போதும், நிறுத்திவிடு என்று சரியான தருணத்தில் சீடனிடம் கூறுவதற்கு குரு அவசியம் தேவை. இதை சொல்வதற்கு ஒரு குரு தேவை அப்படின்றத நீங்கள் உணரணும். ஏன்னா இந்த தகுதி குருவுக்கு மட்டும்தான் இருக்குது. நீ இந்த செய்முறை பயன்படுத்தினாய், உனக்கு இது மிகவும் உதவியாக இருந்தது. ஆனால் இதற்கு மேலும் இதை சுமந்து கொண்டு செல்வது அழிவுக்குரியதாக இருக்கும் என்று உங்களுக்கு கூறுவதற்கு ஒரு குரு அவசியம் தேவை. நண்பர்களே, தியானத்தின் துவக்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தியை ஓஷோனுடைய சொற்பொழிவிலிருந்து நீங்கள் கேட்டீங்க. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.